மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா மெசகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களே 2 வாட்டி ப்ரொடியூசர்னு சொல்கிற அளவுக்கு என்னவே மிரள வச்சிருச்சு சார். குட் பேட் அக்லி டீசர் பார்த்தோம். எனக்கு பிடிச்சிருக்கு. மொரட்டு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன், எல்லாரும் கொண்டாடுறாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? மாலை காட்டுறேன். அஜித் பார்த்தீங்கல்ல, மாசா ஒரு டைலாக்கு சூப்பராக அப்படி சொடக்கு போட்டு சொல்கிறாரு. அது இல்லாமல் ஆரம்பமே பார்த்தீங்களா, ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வரான்னா மூச்சு காற்றுலே முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு பில்டப்போட ட்ரைலர் ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது அஜித் எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இருக்குது. அதாவது குட் பேட் அக்லி 3 கேரக்டர் தான் இதில் 3 விதமாக பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதாவது வாலி படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தியா நந்தா? அதாவது அந்த சிக்லேட் அப்படி வாய்க்கில் வச்சு அது லைட்டாக போட்டுட்டு மெல்ற மாதிரி ஒரு ஷாட்டு செமையாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் தீனா படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அது அஜித்தை ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணாங்கல்ல, அதுன்னு இந்த அதுவே இப்போ பிரமாதமாக ஒரு டைலாக்காக அது அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்காத்தாவோட கார் சேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பயங்கரமான கார் சேஸு கன் ஷூட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. நிறையா அதாவது நம்ம வில்லன் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு 4-5 படத்தோட ரெஃபரன்ஸ், ஏன் ஒரு 5-6 படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அஜித் இத்தனை அதாவது கெட்டப்போ அவரே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அது அஜித்தால் மட்டும்தான் முடியும். அந்த மாசு அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம், 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஏன் தீனாலாம் கிட்டத்தட்ட 2000 வந்த படம் 25 வருஷம் கழித்து அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காருன்னா அந்த மாசு வேறு யாரையாலும் பண்ண முடியாது, அஜித் தான் பண்ணியிருக்காரு. அஜித்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் அஜித்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்குன்னு அந்த அதாவது செம்ம ஸ்டைலிஷாக பக்கா ஆக்ஷன் பேக்கேஜ் இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு இந்த டீசர்லேயே எல்லாமே காட்டியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதோட அஜித்தோட ஃபேன் பாயாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அஜித்தை ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ரசித்து செதுக்கி எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு ட்ரெண்டிங்காக, அதாவது இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டில் அஜித் இருக்கார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி பல விஷயங்களை அஜித் பண்ணுவார், ஆக்ஷன் இருக்கும், அது இருக்கும், எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு வந்த ரசிகர்களுக்கு அது கொஞ்சம் சோர்வை கொடுத்துச்சு. ஆனால் இந்த படத்தினுடைய டீசரு அதாவது அஜித் ரசிகர்கள் தலை எங்கள் தலை தான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசா செம்ம கிளாஸாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அதாவது பில்லால் ஒரு வாக் பண்ணி வருவார்ல, அந்த வாக் இதில் பண்ணி வராரு. அதே மாதிரி கோட் சூட் போட்டு அதே மாதிரி ஒரு வாக்கு செம்மையாக இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட், அதாவது அல்டிமேட் ஸ்டார்னா அது தலை தான், அல்டிமேட் ஸ்டார்னா அது அஜித் தான், ஏகே தான். அப்படின்னா இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் ஏகே அப்படிங்கிறதே இந்த படத்தில் அவரோட பேராக வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல அது டீகோடிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த காரை பார்த்தீங்கன்னா காமிக்கும் போது அதில் ஏகேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 05 இருக்கும். அது அஜித் பிறந்த மாதத்தை காமிச்சிருக்காங்க. அப்புறம் டார்க்குன்னு ஒரு கிளப்லேயோ இதுலேயோ இருக்கும். அந்த டார்க்கில் பற்றியில் அதையும் ஒரு ஏகேங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அஜித்துக்கு என்னென்ன விஷயம் தேவையோ, அஜித்தை எப்படி காமிக்கலாமா அத்தனை விஷயத்தையும் இதை காமிச்சிருக்காங்க. அஜித் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து தான் வெளியில் வராரு. சிறையில் வெளியில் என்ன பண்ண போகிறாரு, என்ன சம்பவம் பண்ண போகிறாரு, மாசா என்ன பண்ண போகிறாரு, அதாவது இனிமே தான் அடித்து நொறுக்க போகிறாரா இல்லை அடித்து நொறுக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தாரா, எல்லாமே இனிமேல் தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்துக்கு அதாவது அஜித் ஒரு டைரக்டர்கிட்ட நடித்தாருன்னா 3 படம் கொடுப்பாரு. அவர் நிறையா படம் பார்த்துருக்கோம். நம்ம சிறுத்தை சிவா கொடுத்துருக்காரு, நம்ம வினோத்துக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அடுத்தடுத்த படங்களில் அஜித் நிச்சயமாக நடிப்பார். அந்த அளவுக்கு இந்த டீசர் அதில் பல விஷயங்களை பேசுது. ஆதிக் அதாவது எப்படி சொல்கிறது, அது சொல்ல முடியாது, அவர் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அஜித்தோடைய ரசிகர்கள் இந்த டீசர் வந்ததுலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ஜாய்மெண்ட்டினுடைய உச்சியில் இருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் 10 இந்த படம் வரப்போகுது. ஏப்ரல் 10 தியேட்டரில் இப்போவே எப்படா படம் வருங்கிற அளவுக்கு ஆசையாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம மாசான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அதாவது ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது பற்றியா, பிரமாதமாக இருக்குது. அதாவது மார்க் ஆண்டனியில் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே பேட்டர்ன் தான் ஜிவி பிரகாஷ் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் இது வேறு. அதாவது அஜித்துக்கு, அதாவது ஜிவி பிரகாஷ் கிரீடத்துக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழித்து அஜித் படம் பண்ணிட்டார். அப்போனா ஜிவி பிரகாஷ் எப்படி விட்டு கொடுப்பார், அந்த படத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டார், ஜிவி பிரகாஷும் ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டார். கேமரா ஒர்க்கு அல்டிமேட், அதாவது ஹாலிவுட் படத்தினுடைய ரேஞ்சில் இருக்குது. கலரு, அந்த கிரேடிங், அந்த லுக்கு, ஸ்டைலு எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டு. அதாவது எத்தனை எக்ஸலண்ட் வேணாலும் போடலாம், அத்தனை எக்ஸலண்ட் போடலாம். அதாவது பத்தி குச்சி பத்திக்காதுடா
யாரும் உன்னை உரசுற வரையில் தீனா பாட்டு. எப்படி அஜித்தோடைய ஆரம்ப காலத்தில் வந்த படம், இந்த பாட்டு தான் அஜித்தை வந்து தல தலன்னு கொண்டாட வச்சுச்சு. இந்த படம் தான் அந்த படத்தில் உள்ள பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில். அது வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல். அது இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க, இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் சொல்லலாம். சார் இப்போ இந்த படத்துடைய டீசர் பார்த்தோன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வலிமை, நேர்கொண்ட பார்வை, அப்போ விவேகம் அப்படின்னு பல படங்களால் நாங்கள் ஒரு ஏக்கத்தில் இருந்தோம், இதைத்தானையா நாங்கள் கேட்டோம் அப்படின்னு அஜித் சாரை வந்து கொண்டாடுறாங்க. உண்மையிலே இதைத்தானே கேட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அஜித் வந்து அதாவது வந்து இப்படி ஒரு லுக்கு, இப்படி ஒரு ஸ்டைலிஷான, அதாவது அஜித் வந்து சும்மா சொல்லக்கூடாதுன்னு அந்த பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா அஜித்தோட அமராவதியிலேருந்து பாரு, பல படங்களில் நீ வாலியில் ஒரு லுக்கை பாரு, தீனாவில் ஒரு லுக்கை பாரு, வில்லனில் ஒரு லுக்கை பாரு, இந்த மாதிரி பல படங்களில் பல கேரக்டர் அஜித் பண்ணிட்டா கூட அந்த பில்லாவில் வந்து ஸ்டைலிஷ் லுக் இருக்குது பற்றியா, அது வந்து அல்டிமேட்டு. அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு லுக்கில் தமிழ் திரையுலகிலே அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய லுக்கு, ஸ்டைலு எல்லாமே அஜித்துக்கு தான் வரும். அப்படி ஒரு மாசு கிளாஸ் லுக் இருக்கு பற்றியா, அது வந்து அஜித்துக்கு இருக்குது. இந்த மாதிரி மாசான படம், அதாவது இந்த மாதிரி அஜித்தோடைய ஆக்ஷன், கிளாஸு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு படம் இருக்குது பற்றியா, காமெடி கிமெடி எல்லாம் கலந்து அஜித் பண்ண படங்கள் பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி மங்காத்தா படம் இருக்குது, அது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருந்தார். எப்படி சூப்பராக அஜித்தோடைய ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு அதாவது ஒரு வில்லனுக்கு கேரக்டர் ஒன்று அஜித் இருக்குது. அதாவது குட் பேட் அக்லிங்கிறதுல பேட் கேரக்டருக்கு பற்றியா, அது வந்து ஒரு செம ஸ்ட்ராங்கான கேரக்டர். அப்படி தான் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அதாவது இந்த படத்தில் வந்து வச்சு செஞ்சிட்டாரு. அப்படி பிரமாதமாக, அதாவது எப்படி எல்லாம் அஜித்தை யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அஜித் யூஸ் பண்ணியிருக்காரு. பல படங்கள் அஜித் வந்து விடாமுயற்சி மாதிரி படங்கள் நடிச்சிருந்தா கூட அஜித்தை வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி படங்களில் தான் எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அதாவது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்னைக்கு தமிழ் திரையுலகில் நடந்து வந்தாலே பிஜிஎம் போட்டு ஓட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ரஜினி, இன்னொன்று வந்து அஜித். அஜித் நடந்து வந்தால் அந்த நடந்து வர வாக் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. தலை தலை அல்டிமேட்டு தலை அப்படின்வாங்க. கடவுளே அஜித்துன்னு கொண்டாடுறது யார்? அஜித்தை தானே. அப்படிப்பட்ட நடிகர் வந்து அஜித். அதனால் வந்து ஒரு பிஜிஎம்லே அஜித்தை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக மாற்றலாம். அப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இப்போ வந்து அந்த வாக்கு பில்லா வாக்குலேருந்து இங்கிட்டு ஒரு பில்லா வாக்கு, ஒரு கார் சேசிங். இப்போ தான் கார் ரேஸ் முடிச்சுட்டு வந்தார். ஒரு கார் சேஸின்னு சரி ஏகேன்னு வச்சுருவோம். ஏகே 2 டைலாக் போட்டு வைக்கிறாரு. லாஸ்ட்டில் மிஸ் யூ ஆல் மை டியர் டார்லிங்ஸ்ன்னு முடிக்கிறாரு. இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக டீசர் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம், ஃபேனுக்கான சம்பவம், அஜித் பட சம்பவங்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டாரு சார். இப்போ இதில் என்னென்னா, அதாவது ஆதிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த ஆதிக் யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து லோகேஷ் யூனிவர்ஸ்னு கிரியேட் பண்ண மாதிரி ஆதிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆதிக்கோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ரம்யான்னு பேர் வைப்பார். இந்த படத்துலையும் திரிஷாவோட கேரக்டர் ரம்யாவுமே நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன். அப்போ அந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமும் இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சார். ஆனால் இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது சார், ஒரு மார்க் ஆண்டனி படம் வந்து ஒரு வரும்பொழுது ஒரு நல்லா இருந்துச்சு, ஒரு பார்க்க ட்ரீஸ் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது அந்த மார்க் ஆண்டனி சாயல் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்லி கதை வேறு, எல்லாமே வேறங்கும் பொழுது மார்க் ஆண்டனி மாதிரி இது ஒரு சாலிட் ஹிட்டான படமாக மாறுமா? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த மார்க் ஆண்டனியோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ரிவ்யூ வந்து அஜித் படம் தான். அஜித்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து அஜித் வந்து இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிளாஸு, மாஸு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட்டு அஜித். சும்மா வந்து ஃப்ரேமில் நின்னா, நம்ம சொன்னோம்ல அஜித் நடந்து வந்து பிஜிஎம் போட்டாலே ரசிப்பாங்கன்னு, அதெல்லாம் கூட வேண்டாம். ஃப்ரேமில் வந்து அப்படி நின்று அப்படின்னாலே போதும். அந்த அளவுக்கு அஜித் ரசிகர் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அஜித்தை வந்து எப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ஜாய் பண்ணுறாங்க நந்தா. அப்படிப்பட்ட அஜித்துக்கு ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு ஃபேன் பாய் கொண்டாட்டமாக, ஒரு ஃபேன்ஸுக்கான படமாக, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கிற ஒரு ஃபுல் ஃப்ளக்டு பேக்கேஜ் படமாக அது இருக்கும் நந்தா. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும் அப்படின்னு. உண்மையாக நந்தா, அஜித்தோட திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. என்னுடைய தங்கச்சி பையன், அவன் ஒரு பயங்கரமான அஜித் ரசிகன். அவன் பேர் கௌதம் பாஸ்கர். அவன் இப்போ நியூசிலாண்டில் இருக்கான். அந்த டீசர் வந்து அடுத்த செகண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். அப்போனா பாரு அஜித் ரசிகர்கள், அதாவது நியூசிலாண்டில் இப்போ டைமே வேறு, மிட் நைட்டு. இந்த மிட் நைட்டில் முடிச்சு அந்த டீசரை பார்த்துருக்காங்க. அப்படின்னா உலகம் பூரா அஜித் ரசிகர்கள் வந்து இந்த டீசருக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த டீசர் வந்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ மில்லியன் போயிருக்கு பற்றி ஆனந்தா. அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு பறக்குது சார். அஜித்துக்கான மாசம் தான். இப்போ படம் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கிடையாது. ஏப்ரல் 10 வர மாமே அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. டீசர் விட்டாங்க.
எப்படி எதிர்க்க என்ன படம்லாம் வரப்போகுது, என்ன ஆகும்? எதிர்க்க எந்த படம் வந்தாலும் இந்த படத்துக்கு முன்னாடி நிற்காது, அது மட்டும் உண்மை. எப்படி எதிர்க்க எந்த படம் வந்தாலும் இந்த படத்துக்கு முன்னாடி நிற்காது. அப்போ கம்ப்ளீட்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தோட ஒரு சார் இது ஒரு பில்லா, ஒரு ஆரம்பம், ஒரு மங்காத்தா அந்த லுக்கில் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ அதை விட 10 மடங்கு இருக்கும். ஆஹா, 10 மடங்குன்னு சொல்கிறதோட 100 மடங்கு இருக்கும். அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை தலையில் தூக்கி கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எழுதி வச்சுக்கொண்டு வந்தால் இது அஜித் படத்துலேயே ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இருக்கும். ஓகே சார். இப்போ அந்த விடாமுயற்சியில் மிஸ் ஆன அந்த 200 கோடி இழுத்து போட்டு இதில் சேர்த்து அப்புறம் அந்த 500 கோடி கலெக்ஷன் அறிவிச்சிடலாமா? அப்போ 500 இல்லை 1000 கோடி தொடும். ஓகே சார். எனிவே சார், இப்போ வந்து கம்ப்ளீட்லி டீசர் என்ஜாய் பண்ணுறாங்க. உண்மையிலே பிடிச்ச ஒரு படமாக வந்திருக்கு. ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு நடிகருடைய படம். இப்போ விஜய் சாருமே அரசியலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய படம் வருது, பூஸ்டப் ஆகுது, தேட்டருக்கு லாபம், எல்லா சைடும் ஃபேன்ஸு கொண்டாடணும், நமக்கு கொண்டாட்டம் தானே. ஓகே, எனிவே 1.5 நிமிஷம் டீசரை கொண்டாடுறாங்கன்னா பாருங்க. அப்போ 2.5 மணி நேரம் படத்தை எப்படி கொண்டாடுவாங்க? படத்தை எப்படி கொண்டாடுவாங்க? நம்மளும் அன்றைக்கி போய் கொண்டாடுவோம் சார். அன்றைக்கி தினம் பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.